வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆஃபருக்குள்ள ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடும்பத்தில் உள்ள முதல் பட்டதாரிக்கு அரசு வேலை. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ரெக்குயர்மெண்ட்லாம் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி முதலில் பட்டப்படிப்பு சேர்ப்பவரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதே குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகை இல்லாமல் இரண்டாவதாக படிப்பவங்களை ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிப்பில் சேர்ந்தோன்னா சில சலுகைகள் இருக்கும், ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி படிப்பாங்க. ஸோ அவங்கள எக்ஸுன்னும், ஸோ எந்த விதமான சலுகையும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த காசில் படிப்பவங்கள ஒய்ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி எக்ஸுங்கிறவர் படிப்பை முடிக்காமல் விட்டாலோ ஏதோ ஒரு காரணத்தினால அதில் விட்டுட்டாலோ, ஸோ அதுக்கப்புறம் ஒய்ங்கிறவர் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை படிப்பை முடிச்சிட்டாருன்னா அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிறவங்க முதல்ல கட்டண சலுகை பெற்று பட்டப்படிப்புகளில் சேர்ந்து ஒய்க்கு பின்னர் பட்டதாரி ஆகிறார்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒய்க்கு தான் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, எக்ஸு முதல்ல கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி 4 வருஷம் இல்லைனா அதுக்கு மேற்பட்ட தொழிற்கல்வி மருத்துவ படிப்பில் சேர்றாருன்னா, ஒய் அடுத்த ஆண்டில் 3 வருடம் பட்டப்படிப்பில் சேர்ந்து எக்ஸுக்கு முன்னரே பட்டதாரி ஆகிறாருன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுங்கிற பட்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை எக்ஸ் இல்லை ஒய் முதல்ல யார் பட்டப்படிப்பை முடிக்கிறாங்களோ அவங்களுடைய மந்த் ஆஃப் இயர் பாசிங் யார் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கிறா, எந்த மந்தில் அந்த இயரில் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை 2 பேருமே ஒரே ஆண்டு ஒரே வருஷத்தில் முடிச்சிருக்காங்கன்னா எக்ஸுக்கு அதை கொடுக்கலாம், எக்ஸுக்கு தான் அது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, எக்ஸு முதல்ல பட்டப்படிப்பில் சேர்ந்து பட்டதாரி ஆவதற்கு முன்னரே அல்லது பட்டதாரி ஆகிய ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பெற்று ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி வேலையில் சேர்வதற்கு முன்னரே இறந்து விட்டார், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒய்க்கு அது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பிகள் அவர்களுடைய மனைவி, மகன் இல்லை மகள் ஆகியோருடன் இணைந்து ஒரு கூட்டு குடும்பம், ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக வீட்டில் வசித்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் யார் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முடிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்குவதற்கு தொடர்பாக அதே குடும்பத்தில் மற்றவங்க ஆட்சேபனை செய்தாலோ அப்படி இல்லைனா நீதிமன்றத்தில் நாடினாலோ அத்தகைய தேர்வுகளை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் அதோட விதிமுறைகளை கருத்தில் கொண்டு ஒரு முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9வது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை விண்ணப்பிக்க நபர் 10th +2 வகையில் பின்வரும் முறைகளை பட்டப்படிப்போ முடிச்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10th +2க்கு அப்புறம் டிகிரியோ அடுத்த ஹோல்டரோ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்டதாரி சான்றிதழை பெறுவதற்கு எந்த விதமான வயது வரமும் கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அதே மாதிரி இதுக்கான எந்த ஆண்டு வரமுறையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கிறத இதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா இதை எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புகைப்படம் கேட்டிருக்காங்க, முகவரிக்கான சான்று கேட்டிருக்காங்க, அப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதோட அட்டையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மனுதாரர் மற்றும் பெற்றோரின் உறுதிமொழி படிவும் வேணும். அதுக்கப்புறமா உங்களுடைய பேரண்ட்ஸோடைய பள்ளிக்கான கல்வி சான்றிதழும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய குடும்ப அட்டை கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய மனுதாரரின் கல்வி சான்றிதழ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போய் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விண்ணப்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் விசாரணைக்கு பின் வருவாய் ஆர்வலருக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை அனுப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வார காலம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய சர்டிஃபிகேட் அதில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா 60 நாளைக்குள்ள மண்டல துணை வட்டாட்சியரிடம் சென்று நிராகரிக்கப்பட்டு 60 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 60 நாளைக்குள்ளே நீங்கள் அதை மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.